ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையான இன்று அடுத்து நாம் காணவிருக்கும் கோவில் வண்டியூர் மாரியம்மன் கோவிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வண்டியூர் மாரியம்மன் கோவில் புராணத்தின்படி திருமலை நாயக்கர் மகாலை கட்டுவதற்காக கோயில் குளம் அமைந்துள்ள இடம் செங்கல் தயாரிக்க மண்ணை பெறுவதற்காக தோண்டப்பட்டது. இங்கிருந்து மண் எடுக்கப்பட்டதால் மக்கள் அதை ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதினர். அந்த இடத்தை தோண்டும் போது ஒரு விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அந்த பகுதி கோயில் குளமாக மாற்றப்பட்டது. இது நிலத்தடி கால்வாய்கள் வழியாக வைகை நதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வண்டியூர் மாரியம்மன் கோவிலின் கட்டிடக்கலை 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகிறது. இப்பகுதியில் உள்ள மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான கோயில்களை சுற்றி ஒரு பெரிய குளம் உள்ளது. தெப்பத் திருவிழாவின் போது வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாகும். வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் கோயில் வாசலில் 2 துவாரபாலகிகள் உள்ளனர். பீப்பால் மரத்தடியில் விநாயகர் மற்றும் பேச்சியம்மன் மூலவராகிய மாரியம்மனுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இங்கு பேச்சியம்மன் வித்தியாசமாக காட்சியளிக்கிறார். அவளுடைய இடது கை ஒரு நபரின் கழுத்தை அழுத்துகிறது. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தை தோண்டிய போது மீனாட்சியம்மன் கோயிலில் 7 அடி முக்குறுணி விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சதுர வடிவிலான கோயில் குளம் 16 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. 4 பக்கங்களிலும் 12 நீளமான கிரானைட் படிகள் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு நடைபாதையை உருவாக்குகின்றன. குளத்தில் நடுவில் பக்தர்கள் ஒரு விக்னேஸ்வரர் கோயிலை காணலாம். மன்னர் திருமலை நாயக்கர் கோயில் குளம் மற்றும் கோயிலை சுற்றி நீண்ட படிக்கட்டுகளை கட்டினார். இந்த கோயிலை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரியம்மை, அம்மை நோய், கண் புண்களால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே போய் நீங்கள் உள்ள அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பெரியம்மை மற்றும் அம்மை சம்மந்தப்பட்ட நோய், கண் சம்மந்தப்பட்ட நோய் எல்லாமே சரி பண்ணி விடுவாங்க இந்த சாமி. பெரியம்மை மற்றும் கண் புண்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் குணமடைய வண்டியூர் மாரியம்மன் கோயிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். திருமண தடைகள் நீங்கவும் குழந்தைகள் நலனுக்காகவும் இந்த தெய்வம் வழிபாடு செய்கிறது. தோல் நோய்கள் உள்ளவர்கள் உப்பு மற்றும் மிளகு படைத்து வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் பக்தர்கள் வளமான வாழ்க்கை மற்றும் நல் அதிர்ஷ்டத்திற்காக எலுமிச்சை விளக்குகளை ஏற்றுகின்றனர். இங்கே உள்ள மாரியாத்தாளுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை விளக்கு ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாழ்வு வளம் பெறும். நீங்கள் என்ன நினச்சி விட்டுறீங்களோ அது அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்க. திருமண தடை இருக்கவங்க நீங்கள் போய் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை விளக்கு போடுங்க. உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் முடியும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு ஷார்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி மக்களே.